எனக்கு உண்மையிலே ஆளுநர் மேல இத்தி கூட வருத்தமே கிடையாது சார். அவர் மேல எனக்கு கோபமும் கிடையாது. ஏன்னா இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் தான் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளுநர் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் தமிழ்நாட்டுல ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் கோபம் முழுக்க முழுக்க ஐயா ஸ்டாலின் மேலதான். உண்மையில சார் அடிக்கடி சொல்லுவார்ல, அண்ணா சொன்னார் அண்ணா சொன்னார்ன்ட்டு. அண்ணா சொன்னார், நீங்க செய்யணுமா இல்லையா? நீங்க ஒன்னத்தையும் செய்யாம அண்ணா சொன்னது அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முழுக்க முழுக்க உங்க மேலதான் தெரியும். இப்ப கல்யாணம் ஆகி ஒரு புது மாப்பிள்ளை வர்றான்னு வைங்களேன், கல்யாணம் ஆன புதுசுல புது மாப்பிள்ளை வர்றான், வீட்டுக்கு வர்றான், விழுந்து விழுந்து கவனிப்போம், முறுக்கிட்டு நிப்பாப்புல, நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம். அதே ஆளு அடுத்த வருஷம் அதே முறுக்க காட்டினானா மூளையில உட்கார வச்சு மூக்கு மேலேயே குத்துவாங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, முடிஞ்சாவா இல்லாட்டி பேசாம அங்கேயே இரு, என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காது, இதைத்தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட் சார். இன்னமும் அதுக்கான மரியாதையை கொடுத்து வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதுதான் புரியல. பூங்கொத்து கொடுக்குறாங்க, ஆளை விட்டு அனுப்புறாங்க, வரவேற்று கூட்டி போறாங்க சார். தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க சார், இன்னமும் தாங்குறாங்க. அதுல இந்த தெலுங்கானால நம்ம தமிழிசை அக்கா இருந்தாங்கல்ல, அவங்களும் தெலுங்கானால ஆளுநராக இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அடிச்ச அடியில் அங்கே எடுத்த ஓட்ட பாண்டிச்சேரியில் போய் தான் நின்றுச்சு அந்த அம்மா. அவங்க அடிச்ச அடி அப்படி. அந்த திறமை நம்ம கிட்ட இருக்கா? கேட்டா பாரம்பரியம் ஃபாலோ பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியதை நம்ம வந்து கரெக்டா செய்யணும். சார் உங்களுக்கு மட்டும் அந்த நினப்பு இருந்தா பத்தாது, ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு அந்த நினப்பு இருக்கணும். அப்பேற்பட்ட ஆளுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா சரி. அவதான் எதையும் செய்ய மாட்டேன்ட்டாரு. அதை விட இன்னொன்னு, அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சார், வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, பொய் பேசிட்டு திரிகிறாரு ஆளுநர். வாயில வர்றதுல பச்சை பொய். அட்லீஸ்ட் இங்க இருந்து பொய் பேசுறாரு, அங்க போய் அவர் ஒரு அறிக்கை கொடுத்தாருல, அதுலயாச்சும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் உண்மை இருக்குமான்னு பார்த்தா அது சுத்த பொய். அது வருத்தத்தை வடிகட்டின பொய். அதெல்லாம் அதுல இருக்கிற எந்த நினைச்சு பாருங்களேன், ஆளுநர் இவருக்கு உரைய வந்து தயாரிச்சு அவங்க அனுப்பிச்சா அவர் தனியா ஒண்ணு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், இவங்க தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க எப்படியும் இந்த வருஷம் ஆளுநர் திருந்திடுவாரு, அவர் கண்டிப்பா படிப்பாரு, முன்ன மாதிரி எல்லாம் இருக்காது, கொஞ்ச நாள் மெச்சூரிட்டி வந்திருக்கும், இத்தனை நாள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காப்புல அந்த இது கொஞ்சம் கூடவா இல்லாம இருக்கும். நம்ம ஒவ்வொரு முறையும் சோத்தை எடுத்து திங்கிறாருல்ல, ஒவ்வொரு முறையும் கிளப்பிக்கிட்டு போறாருல்ல பிளைட்ல, ஊட்டி கொடைக்கானல் அங்க இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் வந்து போய் சுத்தி பார்க்கிறாருல்ல, எல்லாத்தையும் நம்ம கிட்ட அந்த ஒரு நன்றி வேற எதுவுமே கிடையாது. நன்றி அதுவாது கொஞ்சம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கும். தின்ன சோத்துக்குனாலும் மனுஷன் நன்றியோட இருப்பாரு அப்படின்னு நினைச்சு இவங்க இருந்தாங்க. இவங்க மூஞ்சில மறுபடியும் அந்த ஆள் கரியை பூச்சிட்டு போயிட்டார். உண்மை அதுதான். எவ்வளவு பொய், என்னென்ன பொய், உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சு பார்த்துருவோமா? பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார். நான் கூத்தடி கோப்பி. ஆனா பரவாயில்லப்பா, ஆளுநர் என்னோட நம்பிக்கையை காப்பாத்திட்டார். நான் அடிச்சு பெட்டு கட்டியிருந்தேன், கண்டிப்பா வாசிக்க மாட்டாரா. வந்த வேகத்துக்கு மறுபடியும் தண்ணியில் அமுக்குன ரப்பர் பந்து மாதிரி பொசுக்கிற வெளில வந்துடுவாப்புல. வேணா பாரு, மேக்சிமம் 10 நிமிஷம்னா வந்துட்டாப்புல. சொன்ன அந்த வகையில எனக்கு ஆளுநர் மேல பெரிய மரியாதைன்னு வைக்கல. நம்ம நம்பிக்கையை காப்பாத்தி இருக்கிறாரு இல்லையா. ஐயாவை கூட்டி போயிட்டு அழைச்சு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு இவர் சொல்றாருல, இவர் அங்க உட்கார்ந்து என்ன போய் சொன்னாருன்றத சொல்லிடுறேன். மைக் ஆஃப் பண்ணாங்க, என்னை அவமதிச்சாங்க, என்னைக்கு வந்து கேவலப்படுத்திட்டாங்க, தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து அங்கே சட்டசபைக்குள்ள நடந்த விஷயம் சொல்லி ஆளுநர் சொன்னார். மைக் ஆன் பண்ணாங்க ஆஃப் பண்ணாங்கலாம் கேட்டால் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர், ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மேலே பத்திரிகைக்காரங்க இருக்காங்க, கீழே வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க, சட்டசபை உறுப்பினர்கள் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. மைக்கை ஆஃப் பண்ணவே இல்லையா சார். மைக் ஆஃப் பண்ண இவர் என்ன பண்ணியிருக்காரு, போனவர் எப்பயுமே ஆளுநரோட வேலை என்ன, முதல்ல அந்த வேலை என்னன்னு சொல்லி கொடுங்க சார். கிளாஸ் எடுங்க, டியூஷனுக்கு போங்க, எலிஜிபிள் டெஸ்ட் வைங்க. ஆளுநருக்கு இது வந்து எலிஜிபிளா, இவர் ஆளுநர் ஆகிறதுக்கு எலிஜிபிளா, இதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்கா? சம்மந்தமே இல்லாமல் தூக்கி கொண்டு வச்சா இப்படித்தான் எதையாச்சும் ஒன்று நம்மளை கொண்டாந்து தள்ளி நம்ம தலையை பிச்சுக்க வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு இன்னும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். 5 வருஷம் தான் டென்யூர், இதை பல தடவை சொல்லியாச்சு. 5 வருஷம் தான் டென்யூர். 5 வருஷத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆறாவது வரணும். அந்த ஆறு இங்கே வரல.
எந்த தைரியத்துல இவர் இன்னும் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காப்புலன்னு தெரியல. வீட்டுக்கு அந்த அந்த லீஸு முடிஞ்சதுக்கு அப்புறம் லீஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாட்டி பொருளெல்லாம் தூக்கி வெளில போட்டு வீட்டை காலி பண்றாமா இல்ல. ஆக்சுவலி அதை பண்ணணும். ஆனா அதை பண்ண முடியாம நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் ஆளுநர். அதான் அந்த கவர்னர்ன்ற அந்த போஸ்ட்ல அவர் இன்னும் இருக்கிறாரு. இறக்க மாட்டேன்றாங்க சார். வேணும் இதை எதுக்கு இங்க வச்சிருக்காங்கன்னா, அப்பப்ப நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இதை வச்சு ஏதாச்சும் ஒன்று நமக்கு வேணுன்றதை நம்ம இதை செஞ்சுப்போம். இதை வச்சு இவர் வந்து ஒரு டூலு தான். உண்மையில இவர் வந்து ஒரு டூல். அங்கே அவர் போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, அந்த உரையை படிக்கணும். இந்த உரையை எடுத்த உடனேயெல்லாம் வந்து அவருக்கு மறைச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கிட்ட போகும். போயிட்டு அப்ரூவ் ஆகும். அவர் ஏதாவது சொல்லுவாப்புல, இவங்க பதிலுக்கு ஏதாவது செய்வாங்க. இதெல்லாம் போயிட்டு கன்க்ளூஷன் ஒரு இறுதி வடிவம் கவர்மெண்ட் தான் வந்து ரெடி பண்ணும். அதைத்தான் அவர் படிக்கணும். எல்லா ஸ்டேட்லையும் இதுதான் நடக்குது. எல்லா ஸ்டேட்லையும் இதான் நடக்குது. கவர்மெண்ட் கூட பயங்கரமா வந்து குஸ்தி போட்டுட்டு இருக்காங்க. கேரளாவில் கூட இதுதான் நடக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சா முழுசா படிப்பாங்க, இல்லாட்டி ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது எனக்கு இது பிடிக்கலப்பா, இருந்தாலும் என் வேலை இது, நான் செய்கிறேன், இதையும் படிக்கிறேன், பேலன்ஸு நீ பண்ணிக்க, இதை நான் படிக்க மாட்டேன். அவர் படித்த மாதிரி கணக்கு காட்டி கொண்டு போயிடுவான். இதுதான் வந்து எல்லா ஸ்டேட்லையுமே நடக்குது. இவர் வந்தவர் அவர் உட்காரவே இல்லையா, அவர் எப்படா ஓடலாம் தான் நின்றுருக்காப்புல. இவங்க மத்தியில் வந்து மாட்டிக்கிட்டோமே, இவங்க கிட்ட நம்ம அந்த வீராப்பை எப்படி நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியும்? அவர் எதுக்காக வெயிட் பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே சொன்னால தேசிய கீதம் போடணும், ஆரம்பத்திலையும் போடணும், கடைசியிலையும் போடணும். உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இது உங்க ஊர் இல்லை. நீங்க முதலமைச்சரும் இல்லை. ஒருவேளை நீங்க முதலமைச்சரா இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்றபடி செய்யலாம், சட்டசபையை உங்க இஷ்டத்துக்கு ரன் பண்ணலாம். நீங்க ஆளுநர். உங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளதான், ஸ்டேட்டுக்குள்ள கிடையாது. வீட்டுக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற பவரு. அட்டை மேல ஒட்டிட்டு இருக்க லேபிள் தான், என்ன வேணா கிழிச்சிருவாங்க. ரெண்டாவது, நீங்க இங்க இருக்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு சொந்தமும் கிடையாது. முழுக்க உங்களை வந்து நாங்க வச்சு வளர்க்குறோம். தெண்டத்துக்கு மிச்சர் போட்டு வளர்ப்பாங்கல்ல, இந்த மிச்சர், அந்த மாதிரி மிச்சரை போட்டு வளர்க்குறோம். என்ன, உங்களுக்கு காஸ்ட்லி மிச்சரா போட்டு வளர்க்குறோம். ரொம்ப அதை லக்ஸுரியா வந்து உங்களை நாங்க வந்து பார்த்துக்கிறோம்னு வைங்கள. ஒரு வளர்ப்பு குழந்தை தான் நீங்க, சரியா? அவர் வந்து இதை பார்த்துட்டு அதாவது அதை உட்காரல, எதுவும் பண்ணல, பக்கத்துல நிக்கிறாப்புல. எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்து சொல்றாரு, புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு. நல்ல விஷயம் சொல்றப்ப எவனுமே எதையுமே குறுக்க வந்து விழுக மாட்டான். இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒருவேளை அவர் சொல்றப்ப இந்த பொங்கல் வாழ்த்தெல்லாம் சொல்றப்ப நீ அதெல்லாம் ஏன் சொல்ற, உனக்கு என்ன கொடுத்தோமோ அதை மட்டும் படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது தப்பு. அவரோட சொந்த இது இருக்கு இல்லையா, அவர் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு இல்லையா, சொன்னோன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அந்த சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நீடிக்கல. 5 நிமிஷம் கூட இல்லை. அடுத்த வார்த்தை, ஐ ஆம் வெரி டிசப்பாயிண்டிங். யார் அவர்? நியாயமா அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லியிருக்கணும், உன்னால தமிழ்நாடு கிட்டத்தட்ட 5 வருஷமா டிசப்பாயிண்ட்லயே இருக்கு, நீ எல்லாம் டிசப்பாயிண்ட்ற வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் டிசப்பாயிண்டிங்னா, அவர் வெயிட் பண்ணியிருக்கா. தமிழ் தாய் போட்டதுக்கு அப்புறம் அடுத்து வந்து தேசிய கீதை போடுவாங்க, இந்த வருஷம் நமக்கு பயந்துருவாங்க. ஏன் அவங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கீங்களா, இவங்களெல்லாம் பார்த்தா பயப்படுற மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இல்லை உங்க அதிகாரம் இங்கே செல்லுபடி ஆகும்னு உங்களுக்கு ஏதாச்சும் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தோணுது? முதல்ல எனக்கு புரியலை. உங்களுக்கு கட்டுப்பட்டு இவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது? முதல்ல இது வரைக்கும் எங்கே உங்களை எதிர்த்து போயிருக்காங்க சார் கோர்ட்டில் குட்டு வாங்கிட்டு வந்தீங்க, நல்லா தெரியும்ல. குட்டு சும்மா புடைச்சிருக்கா முளைச்சிருக்கான்னு தெரியாத அளவுக்கு குட்டியிருக்காங்க உங்களை. அப்படியெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமே இவங்க நமக்கு அடிபணிஞ்சு போவாங்கன்னு நீங்க எப்படி நினைச்சீங்க? இல்லை இத்தனை வருஷமா இருக்கிற அந்த மரபை உங்களுக்காக மாத்துவாங்களா என்ன? அதான் பிடிச்சி சாத்துனாங்கல்ல இத்தனை வருஷமா. ஆனா இவ்வளவு பண்ணியும் உங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இதை வச்சுன்னு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற என்ன டிஸ்டர்ப். தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டீங்க. தேசிய கீதத்தை தேசிய கீதம் எப்படி ஸ்கூல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க தமிழ்நாட்டில் போய் பாருங்க. பிரேயர் காலைல வைப்பாங்க, 9:30 மணிக்கு வைப்பாங்க. காலைல பிரேயர்ல முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிஸ்பர்ஸுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சியோட நிரல் கடைசி வர்றப்ப ஜனகணமன பாடுவாங்க, தேசிய கீதம் பாடுவாங்க. தேசிய கீதம் பாடாத ஊருன்னு ஒண்ணு உண்டா? இந்தியாவில் தேசிய கீதத்தை அவமதிக்கிறவன் எவனாச்சும் இருக்கிறானா? ஆனா எந்த இடத்துல எதை போடணும், எதை முதல்ல போடணும், எதை பின்னாடி போடணும்,
அதெல்லாம் இருக்குல்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாத அலாசாட்டிங்க. அதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் நான் சொல்றது நீங்க இல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. அப்படி எதுவும் இங்க கிடையாது சார். அது வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்லியிருக்காரு, தேசிய கீதத்தை அவமானப்படுத்திட்டீங்க. அப்பதான் ஐயா அப்பாவும் இடையில உள்ள பூந்துருக்காரு. பூந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, அதுலயும் ரிக்வெஸ்ட், சாரி யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி, சாரி ஆளுநர். நிறைய டைம் சாரி கேட்டிருக்காப்புல. சாரி ஆளுநர் எதுக்காகனா குறுக்கிறதுக்கு. அவர் தேசிய கீதத்தை போடாததுக்கு இல்ல, உங்க பேச்சுக்கு நடுவுல நான் பேசுறதுக்கு சாரி. நீங்க என்ன பண்ணுங்க, உள்ளதை மட்டும் பேசுங்க. உங்க சொந்த கருத்தையெல்லாம் நீங்க இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வராது. உங்களுக்காக ஒரு உரையை எடுத்து வச்சிருக்கோம், அதை படிச்சு முடிச்சுட்டு நீங்க மாட்டுக்கு கிளம்பி போனீங்கன்னா நாங்க அடுத்த எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு ஒரு நீங்க போய் வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு தானே உங்களை உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் நீங்க இதை ஏதாவது தலையில தூக்கி போட்டு தெரிய போறீங்க. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் நீங்க? அதான் ஸ்டேஷன் மாஸ்டர்ல ஸ்டேஷன் சும்மா உட்கார்ந்துட்டு கொடியாட்டுவாங்கல்ல, சும்மா அது ஏன் ஆட்டுறான்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. கொடியாட்டுவாங்கல்ல, அந்த கொடியாட்டுற வேலை தான் உங்களுக்கு. அதை ஆட்டிட்டு நீங்க மட்டும் போக வேண்டியதானே. உங்களுக்கு உங்க சௌரியத்துல ஏதாச்சும் உங்களுக்கு குறை வச்சோமா? உங்க சௌரியத்தை வேலைக்கு சோறு வருது, வேலைக்கு டீ வருது, நீங்க நினைச்ச நேரத்துக்கு பில் அனுப்புறீங்க, செட்டில் பண்றாங்க. நீங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து டிராவல் போட்டு டெல்லிக்கு பறந்து போறீங்க, ஃபேமிலியோட வெக்கேஷன் போறீங்க. இதுல எங்கேயாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்காங்களா அது வரைக்கும்? சந்தோஷமா அதாவது சரி ரைட்டு தொலையுது போ அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு கொடுத்து தொலைகிறாங்க. வேற வழி இல்லை அழுகணுதுக்கு. அந்த மரபை கடைபிடிக்கிறதுக்காக வந்து இன்னமும் உங்களை வச்சிருக்காங்க. இல்லை இவங்கள சொல்லணும் சார். இவங்க தான் எல்லா தப்பு. இந்த ஜெயம் ரவி சொல்லுவாப்புல, எல்லா தப்பும் நீங்க தான் செஞ்சீங்க. அதே தான் எல்லா தப்பும் ஐயா ஸ்டாலின் தான் செஞ்சார். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு தான் அவருக்கு வந்து அந்த இது வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இதை வச்சிருந்தோம்னா அது நமக்கு அவமானம். இதுக்கு இடையில ஐயா அப்பாவு இடையில இதை சொன்னார் இல்லையா, என்னென்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் வந்தது சார். 57 இருந்து சட்டமன்றம் ரன் ஆகிட்டு இருக்கு சார். கிட்டத்தட்ட 75க்கு அப்புறம் இதுதான் நடைமுறையே. கிட்டத்தட்ட 50 வருஷமும் இதான் நடைமுறை. இந்த நடைமுறையை உங்களுக்காக நான் மாற்ற முடியாதுன்ட்டாப்புல. மாற்ற முடியாது. நான் ஏன் மாற்றணும்? இருக்கிறத நீங்க வந்து பண்ணணும், இதைத்தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னது அவருக்கு வந்து சுருக்குன்னு ஆகிப்போச்சு. சுருக்குன்னு ஆகிப்போச்சு. என்னை அவமானப்படுத்திட்டீங்க, என்னை இடையூறு செஞ்சிட்டீங்க. இதுல மைக்கை எடுத்து அப்பாவை பேசுறப்ப அவர் மைக் ஆன்லயே இருக்கு. அவர் உட்கார்ந்துட்டார். அவர் பாடம் எடுக்கிறாரு. அங்க உட்கார்ந்துரு. ஏன் இது படிக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. உங்களுக்கு அனுப்பாம பண்ணாங்களா? உங்களுக்கு அனுப்பாம பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது சரி. என்கிட்ட உத்தரவு வாங்கலை. ஏன்னா அவர்கிட்ட பேரளவுக்குனால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். சொன்னாங்கல்ல, இது எனக்கு பிடிக்கல, இது இப்படியே இருந்தா நான் படிக்க மாட்டேன் சொன்னீங்களா? நேரா இங்கேருந்து கிளம்பி வந்து அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டேன். ஆளுநர் உருட்டுன்னு என்னை அவமானப்படுத்துறாங்க. யார் அவமானப்படுத்துறது? என்கிட்ட தமிழ்நாட்டையும் ஆளுநர் தான் அவமானப்படுத்திட்டு இருக்காரு. படிக்க மாட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் பரவாயில்ல சார். 4 வருஷம் ஆச்சு. 23லயாவது பாதி படிச்சாப்புல. 24 வரல, 25 வரல, இப்போ 26. அதையும் படிக்கல. அந்த உரையா அவர் தொட்டு கூட பார்க்கல சார். அதான் இல்ல அந்த நினைச்சு பாருங்க, தொட்டு கூட பார்க்கல. ஏன் தொட்டா சுடுமா இல்ல குத்துமா? இல்ல அவர் அப்படிதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அவர் போயிட்டாரு. அங்க இருக்கிற அத்தனை பேரும் ஜனநாயகத்தை கேவலப்படுத்தாத, ஜனநாயகத்தை அவமானப்படுத்தாதுன்னு ஆளுநரை பார்த்து சொல்றாங்க. மாண்பை கடைபிடிக்கணும், மரபை கடைபிடிக்கணும், மரியாதையை படிச்சுட்டு போட்டுருக்காங்க. முடியாதுன்ட்டாப்புல. அவர் மாட்டு கிளம்பி உருட்டு. ஏன்னா அவர் கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? அதுக்கப்புறம் தான் வந்து ஐயா ஸ்டாலின், அது படித்தாலும் படிக்காட்டியும் அதை படித்ததை கணக்கில் சேர்த்துங்க, நீங்கள் மட்டும் படிங்க சார் அப்படின்னு சொல்லி அப்பாவை படிக்க விட்டாப்புல. அவர் அப்பாவும் முழுசா 7 உரையை படிச்சுட்டு அங்கே அவ குறிப்பில் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் இனிமே இந்த நடைமுறையை மாற்றத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கையை திமுக மற்ற கட்சிகளோடு சேர்த்து எடுக்கும். இதுக்கு எவ்வளோ பேர் ஆதரவுக்கு வந்து நிற்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க, எல்லா ஸ்டேட்டும் வந்து நிற்கும். எப்பா சாமி, இத்தனை நாளா இவங்களை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா நல்லபடியா நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கியா, இந்த முடிவுக்கு எங்களுக்கு முழு சம்மதம். இதை தூக்கி போட்டு வேற ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான செலவை வந்து ஏதாச்சும் செய்வான். இதுக்கு செஞ்சு என்ன புண்ணியம்? உடம்புல எந்த இடத்துலையும் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இவங்க காசை வாங்கி திங்கிறோமே, மக்களை எல்லாத்தையும் செலவழிக்கிறோமே அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் நாள் இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. ஐயா மசோதாவுக்கு பிரச்சனை, அரசியல் பிரச்சனை. அதான் ஆளுநர் எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்தா நீங்க போய் ஏதாச்சும் ஒரு கட்சியில சேர்ந்துருங்க சார்.
சேர்ந்துருங்கன்றோம். உங்களை யார் இப்போ பிடிச்சி வச்சு நீங்கள் தான் ஆளுநராக வேணும்னு அடம் பிடிக்கிறாங்களா என்ன? இல்லை தமிழ்நாடு மக்கள்லாம் தலையில வவ்வால் மாதிரி தொங்குறாங்களா என்ன? நீங்கள் இருந்தால் தான் தமிழ்நாடு இருக்கும், நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடு கடலுக்குள்ளே மூழ்கிடும் சொன்னாங்களா? போங்க, போய் கட்சியில் சேர்ந்துக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிச்சு வாங்க, எதிர்கட்சி தலைவராக இருங்க, ஏன் முடிஞ்சால் முதல்வராக கூட ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கங்கன்றா. அதெல்லாம் செய்யுங்க. போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அறிக்கை, இங்கே இது இல்லை, அது இல்லை, இந்த டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் இல்லைம்பாங்க, இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அதை சொல்கிறது அதான் எதிர்கட்சிக்காரன் சொல்லலாம், இப்போ பாஜக சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதை பற்றி யாருக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்கள் வேலை என்ன கேட்பா. இப்போ கூப்பிட்டு கேட்பாள, உன் வேலை என்ன? இதெல்லாம் சொல்கிறதா உன் வேலை? அரசாங்கத்தை குறை சொல்லணும். நீ ஒரு அரசியல்வாதியாக வந்து உட்கார்ந்துருக்கணும். ஒரு ஆளுநர் ஒரு பேருக்கு கூப்பிட்டு கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க உங்களை, அதில் குறை வைக்காமல் இருக்கிறாங்க. இல்லை இதில் குறை நொட்டை நொறை எல்லாத்தையும் சொல்லி இது சரி ரைட்டு. தமிழ்நாட்டுக்காக இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணலப்பா, சரி இதெல்லாம் விட்டுருச்சுப்பா. தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன பேசி சரி பண்ணி கொடுத்து தமிழ்நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக சலுகைகளை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. இல்லை வர வேண்டிய நிதியை என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? இல்லை இந்த உரிமையை காப்பாற்றுறதுக்கு என்ன போகிற இடத்துல எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டாகவே பேச வேண்டியது. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல தமிழ்நாட்டை மட்டம் தட்டி பேச வேண்டியது. பீகார் முன்னாடி போயிருக்கான், தமிழ்நாடு பின்னாடி தங்கி இருக்கான். அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் இதை சொல்லுவானா? ஏன்னா பீகார் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி பீகார் தானே ரயிலில் ஒரு நாளைக்கு 5000 பேர் 10,000 பேர்னு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு பீகார்லேருந்து ஆளா வருது? இல்லை பீகார் ஏன்னா பீகாருக்கு இங்கே வர்ற வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வர்றானா? இதில் வேற அவர் சொந்த மாநிலம், அது வேற. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஏதோ அதை அவரோட எண்ணம் இவங்களால நம்ம அவமானப்படுத்த. உங்களால் அதான் உங்களை ஒரு ஆளாக மதிச்சாத்தான் அது எங்களுக்கு அவமானம். உங்களுக்கு ஆளாகவே மதிக்கிறது இல்லையா, அது எப்படி அவமானமாகும்? கூடிய சீக்கிரம் உங்களால் இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அதாவது ஆளுநர்கள்டேருந்து ஸ்டேட்டுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அதுக்கு ஒரு நல்ல காரணியாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம், ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் சொல்ல முடியாது, இதுவே ஐயாவோட கடைசி உரையா, அதாவது தமிழ்நாட்டில் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடராக இருந்திருக்கலாம். பார்ப்போம் அடுத்த வருஷம்னால ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் அடித்து துரத்தி அதை வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான வழிகளை எல்லா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடு அநேகமாக கையை பிடிச்சி கூட்டி போய் காட்டும்னு நினைக்கிறோம். காட்டும், பார்ப்போம். நன்றி.